அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 4/12/2025 சதுர்த்தசி திதி காலை 8:38 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:54 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன். இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மருந்து தயாரிக்க, யாக குண்டம் அமைக்க, ஹோமங்கள் செய்ய, சித்தர்களை வழிபட, தற்காப்பு கலைகள் பயில, வரப்பு அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு கிளை உடைந்தாலும் உடனே துளிர்க்கும் மரங்களைப் போல முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே. ஆமாங்க, மரங்களில் கிளைகள் உடைந்தாலோ அல்லது இலைகள் உதிர்ந்தாலோ மீண்டும் கிளைகள் துளிர்ப்பது போல, இலைகள் துளிர்ப்பது போல எப்போதும் முயற்சித்து கொண்டே இருப்பவர்கள், முயற்சியை கைவிடாமல் இருப்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் என்ற முன்னேற்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சந்திரன். அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு பக்கம் ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் திருதப்படுத்தி கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டுற வேலையை கொஞ்சம் வேகமாக்குவீங்க. அதே மாதிரி பழுதான பொருட்களை எல்லாம் மாற்றுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு இனம் தெரியாத பயம், ஒரு கவலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. லேசாக நெஞ்சு வலிச்சா கூட வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு கூட சில நேரங்களில் யோசிப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு எப்பயுமே ஆரோக்கியம் உண்டு, அழகு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் யார்? செவ்வாயாக வராரு. அப்படி இருக்கிறதுனால எப்பயுமே தைரியமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் சாதிக்கலாங்க. வியாபாரத்தில் நேற்று வந்தவங்கள்லாம் கல்லா கட்டுறாங்க, ஆனால் நாம் என்னமோ அப்படியே இருந்துட்டுருக்கமேன்னு நினச்சிக்க வேண்டாங்க. மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த பேரை இன்றைக்கி வந்தவங்க வாங்க முடியாது. நீங்கள் என்றைக்குமே மக்கள் மனசில் இருந்துகிட்ருக்கீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். ஆமாங்க, அதனால தாங்க கடந்து வந்த பாதையில் கஷ்டப்பட்ட காலத்தெல்லாம் மறுபடியும் நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காம நம்மால் ஜெயிச்சிட முடியும், அடுத்து வர நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும், எதிர்காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லி நிகழ்காலத்திலேயே திட்டங்களை தீட்டி வருங்காலத்துக்காக வாடாமல் வதங்காமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:54 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம், வாக்குவாதம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:54 நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும், எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இன்றைக்கி திடீர்னு உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பழசெல்லாம் பேசின்னு இருக்க வேண்டாங்க. அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பற்றி யோசிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாங்க. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப பேசிக்கலைன்னாலும் பார்த்தா சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போகிறது நல்லதுங்க. அது நட்புக்கு அழகாகவும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், பங்குதாரர்கள் எல்லாருமே கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போக பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. சின்னதாக ஒரு முணுமுணுப்பு மனசுக்குள்ளார இருக்கும், நம்மளை யார் புரிஞ்சிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாயு பதார்த்தங்களை இன்றைக்கி சாப்பாட்டில் தவிர்த்துட்டிங்கன்னா அழகாக இருக்கலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். ஆமாங்க, சிலர்லாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிலது யோசிப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றா எல்லாம் சேரட்டும், அப்புறமா நம்ம விஸ்வரூபம் எடுத்து காமிப்போம். அறகுறையாக போய் நின்றுட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது. எல்லா திறமையும் சேர்ந்து வந்த பிறகு எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம்னு சொல்லிட்டு படிப்படியாக தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவசரப்படாமல் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தற்காலிக குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சில பெரியவங்கள்லாம் உங்களை சந்திப்பாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. முடியாதுங்கிற விஷயங்களை கூட முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சாலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் தாங்க உங்களுக்கு பலவீனமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க வண்டியை நீங்கள் இரவல் வாங்காதீங்க. உங்கள் வண்டியையும் இரவல் தர வேண்டாம். பழைய வண்டி வாங்குறீங்கன்னா பேப்பர்லாம் சரியாக இருக்குதா, அந்த வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு, வாங்கிறதுக்கு, பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசுக்கு பிடித்தமான ஏரியாவில் நீங்கள் வீடோ அல்லது சொத்தோ அல்லது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கும் அது சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற கோர்ட்டு கேஸு அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனுடைய பார்வை உன்மீது படுகிறது என்று மகிழ்ச்சியாக இரு. ஆனால் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. ஆமாங்க, அதனால தாங்க கூட்டத்தில் இருக்கும் பொழுது, உறவினர்களோடு இருக்கும் பொழுது, நண்பர்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை விட தன்னந்தனியாக இருக்கும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுன்னு யோசிப்பதோடு மட்டுமில்லாமல் இறை சிந்தனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. தனிமையில் இனிமை காண்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. தனாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. லாபாதிபதியோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சின்ன சின்ன சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெற்றோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதரங்களும் உங்களை புரிஞ்சிப்பாங்க. சகோதரிக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாசுக்காக பேசி எல்லா விஷயங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்தபடி புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட பெரிய பெரிய சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலை ஏதாவது பார்க்குறதா இருந்தால் காலையில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு மதியம் 3 மணிக்கு பிறகு முயற்சித்தா அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதற்காக அல்ல, அவர்களுடைய குணத்திற்கு தகுந்தாற் போல நாம் வளைந்து கொடுத்து போவதில்லை என்பதுதான். ஆமாங்க, ஆனால் யாருக்கிட்ட பழகினாலும் நீங்கள் நீங்களாகவே எப்போதும் இருப்பீங்க. நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்க மாட்டீங்க. நான் இப்படி தான், நான் உண்மையை தான் பேசுவேன், நேர்மையாக தான் இருப்பேன், அவங்களுக்காக நான் மாற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லைன்னு எங்கும் எப்பொழுதும் வணங்காமுடிகளாக வாழ்ந்து கொண்டு தன் வாழ்க்கைக்கு நேர்பாதையை அமைத்து செல்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. தள்ளி தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பேச்சுவார்த்தையிலே இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி முழுமையடைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. விஐபிகளில் ஒரு சிலர் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க,
ஏற்கனவே நாம் கேட்டு பார்த்தோம். இப்போ மறுபடியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களால சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில முக்கிய வேலைகள் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கம்பீரமாக உட்கார்ந்துருக்காரு, யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் எல்லாமே வருங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடந்துன்னு இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக பங்குதாரர்களை சேர்க்கறதெல்லாம் வேண்டாங்க. அந்த வகையில் கவனமாக இருங்க. இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஓய்வெடுக்க முடியாதபடி ஓட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, திருந்திக் கொள்ளவோ திருத்திக் கொள்ளவோ இங்கே யாரும் வினாத்தாலோ விடைத்தாலோ இல்லை. பின்விளைவுகளை சந்திக்க தயாராக இருந்தால் தைரியமாக எதையும் செய்யப்பார். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நாம் நிறைய பேரை திருத்தினோம், சிலர் தான் திருந்தினாங்க, சிலர்லாம் திருந்த மறுத்தாங்க. ஆனால் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். தைரியமான முடிவுகளை நாம் எடுப்போம். எந்த விளைவுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு தன்னந்தனியாக தனி ஒருவராக இருந்து பெரிய முடிவுகளை எடுத்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் தைரியமாகவே இருப்பீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவி கிடைக்கலன்னாலும் எதிர்பாராதவர்களிடமிருந்து உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல தனித்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். புது பங்குதாரர்கள் வருவாங்க. ஆனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டாக எதுவும் முயற்சி பண்ண வேண்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு தான் நல்லாயிருக்கு. அது வரைக்கும் கவனமாக இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, 1000 விளக்குகளை தீக்குச்சி ஏற்றினாலும் அந்த தீக்குச்சியை குப்பையில்தான் போடுவார்கள். நல்லவர்களின் நிலைமையும் அப்படித்தான். ஆமாங்க, எவ்வளோ பேர் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை முடியணும், அவங்களுக்கு எதாவது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு ஓடி வந்து நம்மக்கிட்ட பேசி வேலையை முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்மளை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இப்படி தாங்க உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து நாம் மட்டும்தான் நாம் இப்படி இருக்கிறோம்
ஆனால் மற்றவங்க ஏன் இப்படி சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க, நாம் ஒருபோதும் சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நன்றி மறவாதவர்களாகவும் உண்மையான பாசத்துடன் பழகுபவர்களாகவும் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மதியம் 2:54 விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இரவு நேரம் சீக்கிரமாக சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடுறது அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதா இருந்தால் யோசித்து நிதானித்து போடுறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைய தினம் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். சிலர் மரியாதை குறைவாக உங்களை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்துவிட்டு நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு சென்று விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க ஒருத்தவங்களுக்காக பரிந்து பேசுகிறதோ அல்லது ஒருத்தவங்களுக்காக ஒருத்தரை பகைச்சிக்கிறதோ அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிப்பீங்க. நம்முடைய தனித்தன்மை இதனால் போயிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதி செய்துவிட்டு அதன் பிறகு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு அழகு அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, லேசாக மூச்சு திணறல் வேறு இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களாம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறபடி இருந்துட்டால் நல்லது தானே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டார். திடீர்னு உடல் சூடு அதிகமாகுங்க. திடீர்னு ஒரு சோர்வு களைப்பெல்லாமே வருங்க. புரண்டு புரண்டு படுத்தாலும் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சும் விடுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகுது. முன்னைய விட இப்பெல்லாம் பளிச்சுன்னு முடிவுகள் எடுக்கிறீங்க. அதிலெல்லாம் ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் அவரும் உங்கள் ராசிக்குள்ளார உட்காந்து ஒரு பக்கம் உஷ்ணத்தை அதிகப்படுத்திட்டு தாங்க இருக்கிறாரு. ஏதோ பரவாயில்லன்னு சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வெளித்தோற்றத்துக்கு உங்களை அழகாக்கி வச்சுருக்கிறாருங்க. சின்ன சின்னதாக நம்முடைய பாரம்பரிய உணவுகள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. உடல் உஷ்ணம் குறையறதுக்காக ஜீரக தண்ணீர் கூட நீங்கள் அருந்தலாம். வெந்தயம் கூட நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். ஆமாங்க, வெற்றி பெற்றுட்டோம்னா நாம் யார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும், நம்முடைய பலம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கவும் திருத்திக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வெற்றியோ தோல்வியோ எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எது கிடைத்தாலும் எல்லாவற்றையும் சமமாக நினைத்து கொண்டு வாழ்பவர்கள் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகமாகிய சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாததும் கூட இன்றைக்கி முடிக்கலாங்க. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதுவும் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவும் கிடைக்குங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் கூட நல்ல பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விட்டு தீருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக மட்டும் இருந்துருங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தொடர்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பி புதுசாக வர்றவங்கள நம்பி பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அனுபவப்பட்ட துறையில் எதுவும் செய்யறதுக்கு பாருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உலகில் பல கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி. ஆமாங்க, அந்த மனசாட்சிக்கு தாங்க நீங்கள் பயந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. மனசாட்சி உங்களுக்கு நல்லா இருந்தால் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடந்துப்பீங்க. மனசாட்சியை மீறி நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. மனசுக்குள்ளார இறைவன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த இறைவன் தான் மனசில் உட்கார்ந்துக்கிட்டு நல்லது கெட்டது நமக்கு வழிநடத்தி செல்றாருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் மனசாட்சி சொல்வதை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது நல்லது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்கான திட்டங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உறவினர்கள் நண்பருடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேர் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த சுருக்கங்கள் சோர்வு இதெல்லாம் விலகி இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். முன்னையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் எல்லா வகையிலுமே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால்
திடீர்னு கோபமாக பேசுகிறது, சிடுசிடுன்னு பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் சாந்தமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எவரொருவர் வாழ்க்கை தன்னை அடித்து கீழே தள்ளும் பொழுது மீண்டும் போராடி முன்னுக்கு வருகிறாரோ அவரே உண்மையான வெற்றியாளராக திகழ்கிறார். ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு, எல்லாருமே விலகி போயிட்டாங்க, சொல்லிக்கிறதுக்குன்னு சொந்தம்னு யாரும் கிடையாது, ஒத்தையாக நிற்க வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ஒன்றுன்னா ஏன்னு கேட்கறது கூட யாரும் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் என்னால் விஸ்வரூபம் எடுக்க முடியும்னு சொல்லி விழுந்த இடத்திலிருந்து எழுந்து படிப்படியாக போராடி கடினமாக உழைத்து எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலகுங்க. திடீர்னு ஒரு நம்பிக்கை, எல்லாத்தையும் நம்ம முடியும், ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. கண்ணா பின்னான்னு பார்க்காம கண்ணை மூடிட்டு போனவங்கெல்லாம் இப்போ வழியை உங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால சிலருடைய சுயரூபம்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்கள போய் நாம் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தோமே, இப்போ தான் தெரியுது அவங்க யாருன்னு அப்படின்னு ஒரு சிலரை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு சிலரை அவங்கள போய் நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோமே, இப்போ தான் அவங்க நல்லவங்கன்னு தெரிய வருதுன்னு சிலரையும் புரிஞ்சுப்பீங்க. இது மாதிரி மாறுபட்ட 2 கோணங்களில் இருக்கிறவங்களையும் புரிஞ்சுக்கிற சக்தியை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. வெளிவட்டாரம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. இன்றைக்கி வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால வெற்றி உண்டுங்க. ஆனால் ராசியில் பாம்பு கிரகம் பாபகிரகம் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. ஹீமோக்ளோபின், விட்டமின் டி இதெல்லாம் குறையாமல் அதுக்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் போகும்பொழுது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். ஆமாங்க, காசு பணம் இருக்குது, பதவி இருக்குது அப்படிங்கிற மோகத்தில் நீங்கள் ரொம்ப ஆட்டம் போட மாட்டீங்க. அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய பதவி வந்தாலும் எவ்வளோ பெரிய நிலைக்கு நீங்கள் உயர்ந்தாலும் எப்பொழுதும் தன்னிலை மாறாமல் பழசெல்லாம் மறக்காமல் எப்பொழுதும் எல்லாருக்கும் உதவக்கூடிய எளிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தயாள மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய தொகையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தர வேண்டியதையும் தந்து முடித்து இன்றைய தினத்தில் எல்லாத்துலேயுமே உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி கொடுக்கும்.
சில பொருள்களை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினரிடமும் சில விஷயங்களை பேசுவீங்க. அவங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்கிறதோ சொத்து வாங்கிறதோ அந்த மாதிரி முயற்சிகளும் பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.